வணக்கம். இது இன்றைய ஓசை மன அமைதி பயணம் நாள் 4. இன்னைக்கு செய்தி யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சிலர் வெளியில ரொம்ப சிரிச்சுட்டே இருப்பாங்க. ஆனா, அவங்க மனசு உடைஞ்சவங்களா இருப்பாங்க. என்னை யாருமே புரிஞ்சுக்க மாட்றாங்க. எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஒரு கண்ணாடி டம்ளர் கீழ விழுந்து உடைஞ்சதுன்னு நினைச்சுக்கோங்களேன். நம்ம அது நமக்கு பிரயோஜனம் இல்லன்னு சொல்லிட்டு நம்ம அத தூக்கி போட்டுருவோம். அதே போல தான் மனசு உடைஞ்சு இருக்கிறவங்களும் என்ன நினைப்பாங்கன்னா, அவங்க யாருக்குமே பிரயோஜனப்பட மாட்டாங்க. எல்லாரும் அவங்கள தூக்கி போட்டுருவாங்க அப்படின்னு நினைப்பாங்க. அவங்க ஏதோ ஒரு வார்த்தையால உடைக்கப்பட்டிருக்கலாம். ஏதோ ஒரு துரோகத்தால உடைக்கப்பட்டிருக்கலாம். ஏதோ ஒரு இழப்பால உடைக்கப்பட்டிருக்கலாம். இல்ல ஏதோ ஒரு தோல்வியால உடைக்கப்பட்டிருக்கலாம். அப்படிப்பட்டவங்களுக்கு வேதம் அழகா ஒரு விஷயம் சொல்லுது. நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமா இருந்து நறுங்குண்ட ஆவியுடையவர்களை ரட்சிக்கிறார் அப்படின்னு வேதம் சொல்லுது. இந்த வசனத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? கர்த்தர் சமீபமா இருந்து. அப்படின்னா இயேசு கிறிஸ்து நம்ம கூடவே இருக்கிறார்னு அர்த்தம். நம்ம உடைஞ்சிருக்கும் போது அவர் நம்மளை விட்டுட்டு போகல. நம்ம வீக்கா இருக்கும்போது அவர் நம்மளை கைவிடல. என்னால முடியலன்னு நம்ம அழுத போது கூட அவர் நம்ம கூடயே இருப்பார். ஒரு குழந்தை கீழே விழுந்து அடிபட்டுருச்சுன்னா, அது முதல்ல எந்திரிச்சு தன்னுடைய தகப்பன்கிட்டயோ இல்ல தன்னுடைய தாய்கிட்டயோ தான் ஓடி போகும். அப்படி ஓடி போனா அந்த குழந்தையோட காயம் மறைஞ்சிடுமா? இல்ல. அங்க அந்த குழந்தைக்கு கிடைக்கிறது ஒரு கம்ஃபர்ட், ஒரு சேஃப்டி. அதே போலதான் நம்ம எப்பெல்லாம் உடைஞ்சிருக்கிறோமோ, நம்ம நேரா போக வேண்டிய இடம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவினுடைய பாதம். இன்னொரு உண்மை சொல்லட்டுமா? ஹீலிங் அப்படின்றது டக்குன்னு ஒரு சொடக்கு போடுற நேரத்துல நடக்கிற விஷயம் இல்லைங்க. அது நம்மளுடைய ஒவ்வொரு நாள் வாழ்க்கையில நடக்கிற ஒரு பயணம். ஆனா இந்த பயணத்துல நீங்க தனியா போக மாட்டீங்க. இந்த பயணத்துல இயேசு கிறிஸ்து உங்களோட கூட வருவார். இன்னைக்கும் நான் உங்களுக்கு ஒரு பிராக்டிக்கலான ஒரு விஷயம் சொல்லி தரட்டுமா? நம்ம நீண்ட ஜெபம் ஜெபிக்கணும்னு அவசியமே இல்ல. விதவிதமான வார்த்தைகளை தேடி நம்ம ஜெபம் பண்ணணும்னு அவசியம் இல்ல. நம்ம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரே ஒரு வரி உண்மையா சொன்னா மட்டும் போதும். அது என்ன தெரியுமா? நம்ம எப்பல்லாம் மனசு உடைஞ்சிருக்கு நம்ம ஃபீல் பண்றோமோ, அப்பல்லாம் இயேசுவே இந்த விஷயத்தால என் மனசு உடைஞ்சு இருக்குது. நீங்க என் மனச ஒரு ஆறுதல் கொடுங்கன்னு நம்ம சொன்னோம்னா, அந்த நேரத்துல நம்ம அந்த வார்த்தைய சொல்லும்போது, நம்ம மனசுக்குள்ள இருக்கிற அந்த அழுத்தம் எல்லாம் அப்படியே ரிலீஸ் ஆகும். இது வீக்னஸ் இல்லங்க. இதுதான் நம்ம வாழ்க்கையில ஹீலிங்கோட ஆரம்பம். இதுதான் நாள் 4. உடைஞ்சிருக்கிற மனசுக்கு தேவன் என்ன சொல்றாருன்னு நம்ம பார்த்தோம். உறவுகள் காரணமா உங்க மன அமைதியை இழந்திருக்கிறீங்களா? அதுதான் நம்ம நாள் 5ல பார்க்க போறோம். தொடர்ந்து எங்களோட இந்த பயணத்துல இருங்க. இந்த 7 நாள் பயணம் முடியும்போது கர்த்தர் உங்கள் இருதயத்திற்கு சமாதானத்தை தருவார். காட் பிளஸ் யூ.